நேற்றுலேருந்து ஒரு சினிமா பாடல் ஒழிச்சிருச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சினிமா பாடல் ஒழிக்கலாமா ஆச்சு பூச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இதாக போயிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் ரைட் அப். ட்விட்டரில் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எப்படிங்க அது வந்து நம்ம ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் எப்படி ஒரு பாட்டை நீங்கள் சினிமா பாட்டை இது யூஸ் பண்ணலாம், அப்போ அவர் சினிமாவிலேருந்து வந்தனால அவர் பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிலாம் போச்சு. நான் நினச்சிட்டேன் ஒருவேளை வந்து ஏதோ குத்து சாங்கை போட்டு விட்டாங்க போல், சர்ச்சையாயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டிங்களா? இந்த வீடியோ தான். இப்போ இது என்ன வந்துச்சு? இது என்ன ஆலப்புறம் தமிழகப்பெல்லாம் வேறு ஏதாவது பாட்டு ஓடிட்டு இருக்குதா மலையாளத்தில்? கவர்மெண்ட் பாட்டு இல்லைனா இது வந்து கவர்மெண்ட்டில் ஏதாவது அங்கீகரித்த பாட்டா? எங்கேருந்து ஓடுது இது? இதுவும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே? எங்கேருந்து போட்டாங்க? எடிட்லாம் பண்ணல ப்ரோ. நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமோ 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. எங்கேருந்து வந்துச்சு? மாசாக கோட் ஷூட் போட்டு நடந்து வராரு பாட்டை போட்டு. அப்போல்லாம் இது உங்களுக்கு தப்பாக தெரியலையா ப்ரோ உங்களை தான் ப்ரோ. ஓபிஸ் ப்ரோ, கொத்துஸ் ப்ரோ, எப்படினாலும் வச்சுக்கலாம். 200 ஓபின்னு வச்சுக்கலாம், கொத்துஸ்ன்னு வச்சுக்கலாம். கொத்தடிங்க ஷார்ட்டாக கொத்துஸ் தானே சொல்கிறாங்க இப்போ அவங்களே. நாங்கள்லாம் வந்து ப்ரௌடாக சொல்லுவோம் கொத்துஸ்ன்ட்டு. அந்த கொத்துஸில் பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? தான் தட்டில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட பார்க்க மாட்டிங்களா? உடனே ஒரு ஒன்று கிடச்சிருச்சுன்னா வச்சு தாளிச்சிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ இது எங்கேருந்து தாளிக்க போகிறீங்க? சேர்ந்து தாளிக்குமா? நம்ம ஸ்டாலின் அவர்களையும் உங்களையும் சேர்த்து சாலிக்குமா? விஜய் அவர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு எனக்கு தப்பாக தோணலை. அப்படின்ட்டு இருக்கும்போது எனக்கு அது தப்பாக தோணலையே. ஏன் உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தப்பாக தோணுது? நீங்கள் ஒன்று கிடச்சிருச்சு, அவரோட பாட்டு சினிமா பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து இது பண்ணணும், வைரல் ஆக்கி விட்டு நம்ம வந்து விஜய் அவர்கள் மேலே ஒரு இன்னொரு அவதூறை பரப்பணும். தமிழ்நாடு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதூறை பரப்பணும் நீங்கள் பண்ணீங்க. ஆனால் உங்களுக்கே இங்கே ஒன்று இருக்குது, அதை என்ன பண்ண போகிறீங்க? சரி, ஓகே, தவறாக நடந்தது. நீங்கள் தவறுன்னு எடுத்துட்டீங்க, இது தவறாக நடந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா தவறு இல்லை. அதில் ஏதோ ஒரு குத்துப்பாட்டு போட்டாங்க, இல்லைனா வேறு ஏதோ ஒரு பாட்டை படிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. அதில் நடக்கிறது ஒரு கலை, முதல்ல ஒரு கலை. அது வந்து சினிமான்னு சொல்கிறோம், அது ஒரு கலை. பட்டு இங்கே பெருசாக நம்ம அவர் சினிமாலேருந்து வந்துட்டோன்னு சொல்கிறோம். உதயநிதி எங்கேருந்து வந்தார்? ஸ்டாலின் அவர்கள் படம் நடிச்சிருக்காரு. கலைஞர் அவர்கள் இப்போ அவங்க குடும்பமே அங்கேருந்து தான் வந்திருக்கு. அப்போது அதெல்லாம் வந்து பெருசாக எப்படி எடுத்துக்கணும் எனக்கு புரியல. நீங்கள் ஒரு ஆளை பற்றி பேசுகிறீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு பேசுங்க. தப்பை குறை சொல்லுங்கள். ஒரு ஆக்சுவலாக ஒரு குறை நடக்குதுன்னா அது குறைய சொல்லுங்கள். நீங்கள் குறையவே பெருசாக சொல்கிறீங்க. அதாவது நமக்கு தெரியும் இது வந்து பாயிண்டே கிடையாது, ஆனால் இது பாயிண்டாக வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோணுது. மக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் வரைக்கும் ஒப்பாரியாக அப்படி வச்சுட்டு இருக்கீங்க. ஏற்கனவே இன்ஸ்டாகிராமால் தோல்வி, இதுவே சிரிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய காமெடி எங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமால் தோத்துட்டோன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒப்பாரி எதுன்னா இப்போ வச்சுட்டு இருக்க ஒப்பாரி தான். நான் டிஎம்கே சொல்ல, ஒப்பாரியை மட்டும் நான் டிஎம்கே சொல்ல மாட்டேன், என்டிகே. சீமான் அவர்களும் தம்பிகள் அவர்களும், சீமானின் மிகப்பெரிய தம்பி அவர்கள் சாட்ட பெருமகன் அவர்களும் இவர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறாங்க. தோத்த டிஎம்கே கூட எதுக்கு தோத்தோன்னு ஒரு காரணம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு காரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா ஒரு ரீல்ஸை வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையை சொன்னால் அது அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும் அப்படின்ட்டு ஏற்றுக்க முடியாமல் இப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்றாங்க. நாம் தமிழ் சம்மந்தமே இல்லாமல் உள்ள இருந்து குழப்பிட்டு கிடக்குறாங்க. சரி, அவங்க கதையை விட்டுருவோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது தப்பாக தோணலாம். ஆனால் இது தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பரப்புறது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அதனால் கரெக்டான இது ஆதரிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போது இது பெருசாக எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் இதை பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க.